வணக்கம் எல்லாருக்கும். இப்போ இந்த 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ. அதோட ஒரு சில அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இது சொல்லலாம் அப்படின்றது இந்த வீடியோ போடுறேன். இதுதான் கண்டென்ட்டு. ஏன்னா சில பேர் நிறைய வியூவர்ஸ் காண்டாக்ட் பண்ண முடியல உங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சில பேர்லாம் ரொம்ப சொன்னீங்க. நான் பெருசாக இது பெரிய அளவுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லை. ஜஸ்ட்டு எனக்கு இது ஒரு ஹாபி மாதிரி தான். அதனால் இந்த லெவல்ஸ் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில டைம் டெலிகிராம் குரூப் அது இதுன்னு ஓப்பன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு அதில் யாரும் சப்போர்ட் பண்ணல, ரொம்ப ஆக்டிவாக இல்லை அப்படின்னா சரி நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த குரூப் விட்டு போயிடுவேன். அது இல்லாமல் அப்படி ஓடிட்டுருக்கோம். அது இருக்கிறவங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு தெரியும். அதனால் பண்ணல. எனிவே அதில் ஒரு சில பேர் அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாம் கூப்பிட்டுங்க. சுதன் இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம், பாலு இவங்கெல்லாம் அதை பார்த்து உங்கள் நம்பர் எடுத்தேன். அதனால் யூடியூப்பில் உங்கள் காண்டாக்ட் நம்பர்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். எனிவே அடுத்தது இன்னும் 3வது அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் ப்ரீ மார்க்கெட் வியூன்னு சொல்லிட்டு ஒரு வியூ ஒன்று போடுவேன். அது மோஸ்ட் ஆஃப் த டே அது மாதிரி ஒரு ஐடியாவுக்காக போடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்பேன். ஒரு ட்ரேட்னால் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை சில டைம் நியூஸ் பேஸில் ஏதாவதோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 9:30க்குள்ளே ஒரு இன்ட்ராடே லெவலில் அப்படிங்கிற மாதிரி நான் ஒன்று போடுவேன். அந்த லெவல் பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு சைடு டார்கெட் போய் அடிச்சிடும். அதே போல் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் எடுக்கும். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் 15 மினிட்டு தான். ஸோ அந்த 15 மினிட்டு க்ளோசிங் ரொம்ப இதாக பார்ப்பேன். சில டைம் ரெஃபரன்ஸ் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பண்ணுவேன். அந்த ரெஃபரன்ஸ் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த ரெஃபரன்ஸ் கேண்டிலுக்குள்ளே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் அப்பப்போ அதில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுக்குமே ஒரு வீடியோ நான் ரெஃபரன்ஸ் கேண்டில் எப்படி யூஸ் பண்ணுறணும் அப்படிங்கிறது கூட புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுல்ல. அது மாதிரி எதுவும் வீடியோ போடலை. அதை போடுறதுக்கு முயற்சி போடுறேன். அப்புறம் சவுண்டு எஃபெக்ட் எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. என்னென்னா நான் ஒர்க் பண்ணிகிட்டே நான் இதெல்லாம் பண்ணுறதுனால சில டைம் ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது. 2வது ஃபேக்ட்ரியில் நான் சிங்கப்பூரில் இருக்கேன். ஸோ அதனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு பண்ணும்போது சவுண்டு நாய்ஸ் இருக்கும். அதனால தான் சில டைம் சவுண்டே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். ஏன்னா அது லெவல்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால சப்போர்ட்டு எஸ்ன்னு போடுவேன். ரெசிஸ்டன்ஸ் ஆர்ன்னு போட்டு ஏதோ ஒரு இதை அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போடுவேன். இதெல்லாம் என்கிட்ட உள்ள இது. ஏன்னா ஒரு சேனலில் சவுண்டே இல்லாமல் ஒரு வீடியோலாம் போடும்போது எனக்கே கொஞ்சம் சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானே நினச்சிக்குவேன் ஏன்டா இப்படியெல்லாம் போடுறோம் அப்படின்னு. சரி, இது என்டர்டெயின்மெண்ட் சேனல் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா ரைட்டு, ஓகே, அது ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. லெவல்ஸ் தானே அவங்களுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டுருவேன். மேபி அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது நான் கரெக்டாக போடுறதுக்கு பார்க்குறேன். அப்புறம் ஏன் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, நான் ஃப்ரீக்வெண்ட்டாக மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரேடு மோஸ்ட் ஆஃப் த டைம்னு இல்லை, எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும்தான் நான் என்னால் பண்ண முடியும். ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பண்ண முடியாது. ஸோ இந்த சேனலுமே எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, என்னுடைய லெவல்ஸை பேக் டெஸ்ட் பண்ணி நான் என்னுடைய லெவல்ஸ் எல்லாம் கரெக்டாக போகுதான்னு ஒரு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் என்னுடைய ஒரு ஹாபிக்காகவும் தான் நான் இந்த சேனலில் லெவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அந்த லெவல்ஸ் சில பேருக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு
மோட்டிவில் தான் நான் அதை அந்த லெவல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். அதில் யாருக்காவது யூஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்புகிறீங்க. குறிப்பிட்ட சில பேர்லாம் சொல்லும் போனால் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. அது அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டை அதனால தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எனக்கு அனுப்பாதீங்க அப்படிங்கிறது. அப்புறம் அது இல்லாமல் சில பேர் வந்து கிளாஸ் எடுங்க நீங்கள் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு வந்து ரொம்ப டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சார்ட் பார்ப்பேன். ஒருத்தருக்கு ட்ரெயின் பண்ணும்போது ப்ராப்பராக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ரெண்டாவது நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து கணித்து அதில் ட்ரேடு எடுத்து அதை போய் ரீச் ஆகி சக்ஸஸ் பண்ணுறது தான் வந்து இதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து பெரிய அளவுக்கு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்து அது வேணும். இல்லை அவங்களுக்கு வந்து லைவ் அப்படி ஐடியா எனக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கிளாஸு. அதனால நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால தான் நான் யாருக்கும் கிளாஸ் எடுக்கிறது இல்லை. இது வரைக்கும் ஒரு 2 பேருக்கு மட்டும் யூஎஸில் உள்ளவங்க ஒரு 2 பேருக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். அவங்க நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே யூஎஸ் மார்க்கெட்டில் பிசினஸில் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி நான் இங்கே நம்ம இந்தியன்ஸ் அந்த மாதிரி லோக்கல்லையோ யாருக்கும் வந்து பெரிய அளவுக்கு நான் கிளாஸ் எதுவும் எடுத்ததில்லை. அப்படியே எடுத்தாலும் அவங்க வந்து லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து அது கூடவே அது ப்ராக்டிஸ் பண்ணி அவங்கள இது பண்ணும்போது தான் எனக்கு அது ஃபுல்ஃபில் ஆகும். அது என்னை மாதிரி வந்து ஒரு லெவல் போடுறாங்க அப்படின்னா அது என் அளவுக்கு ஈக்குவலாக வந்து என்னால் கொண்டு வர முடியும். ஆனால் வந்து அவங்களுக்கு நானும் அதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் அவங்க கூடவே இருக்கணும், அதை வந்து செக் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்போது அதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதனால நான் கிளாஸ் எதுவும் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அவங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலைன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான். அந்த மாதிரி யாரும் இன்னும் யாரையும் மீட் பண்ணல அந்த மாதிரி. அதனால நான் அது சொல்லவும் இல்லை. அது கிளாஸை பற்றி கேட்குறவங்களுக்கு இந்த டீட்டெயில் ஓகேயா. அப்புறம் எப்படி வந்து அந்த லைன் போடுறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள், அது மட்டும் சொல்கிறீங்கங்கிறீங்க. அந்த லைன் போடுறதுங்கிறது தான் லாஜிக்கு. அந்த லாஜிக்கை வந்து நான் நிறைய இதில் அந்தந்த டைம் தகுந்தாப்புல நானே ஒரு லெவல் போடும்போது 10 வாட்டி போட்டு பார்த்து எனக்கு எல்லாமே மேட்ச் ஆகும்போது மட்டும்தான் அதை நான் போடுவேன். அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் போய் நம்ம பழைய இதை வச்சு நம்ம எடுத்து அதெல்லாம் பண்ணும்போது அது வந்து எனக்கு ஒரே விஷயத்தை வந்து நான் ஒரு 1,00,000 முறை நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ரெகுலராக டெய்லி ஒரு நாளைக்கு நிறைய தடவை அது மாதிரி போட்டு பார்த்து அது எனக்கு கண்டினியூஸாக ஒரு 7-8 வருஷமாக கிட்டத்தட்ட நான் இந்த இதெல்லாம் வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நான் வந்து அந்த லெவல்ஸை வந்து கொண்டு வந்துடுவேன். அதனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதும் வந்து அந்த லைன் போடுங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு இண்டிகேட்டரை பற்றி கேட்டிங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ எப்படி போடுறது, மூவிங் ஆவரேஜ் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு வந்து ஈஸியாக நான் டீச் பண்ண முடியும். லெவல்ஸ் எடுக்கிறதுனா ஒரு ரெஃபரன்ஸு, இப்போ ஒரு மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறேன், மற்ற ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணுறேன், இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த லெவல்ஸை கண்டுபிடிச்சி அந்த கேண்டில் கண்டுபிடிச்சி இது மாதிரி தான் நான் அந்த மாதிரி லெவல்ஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நான் ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லுவேன், இல்லை நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் ஃபேக் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் இண்டிகேட்டர்லாம் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். எல்லாமே கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக நான் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து நான் நினச்சிட்ருக்கிறது. சொல்லணும்னு அவங்க என்னை ரெகுலராக கேட்டுட்ருக்கவங்க அவங்களுக்கு அதுதான் இது, மற்றவங்களுக்கு இல்லை. யார் யார் என்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கான ஆன்சர் தான் இது. அப்புறம் வந்து அப்புறம் வேறு என்ன, இப்போ இன்கேஸ் நான் ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸு தாராளமாக நல்லா இருக்குது, நல்லா இல்லை. இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் கமெண்ட் வரும், நல்ல கமெண்ட் தான் வரும். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து லெவல்ஸ் இப்போ நான் போடுறேன், இப்போ ஸ்டாக்கை பற்றி எனக்கு போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டாக்கை பற்றியான ஒரு புரிதலோடு ஒவ்வொரு வீடியோ
பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கூட ஜாஸ்தி இப்படி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஓகே, அப்போ போடலாம் இதை. நான் கூட இந்த 500 தொடங்க நியர்பையில் வரும்போது கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு விட்டு பேசாமல் இருப்போமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் புதுசு புதுசாக யாராவது வந்து புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறவங்க எதாவது கேட்டு இல்லை நீங்கள் போடுங்க போடுங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கூட இந்த 500 சப்ஸ்கிரைபருக்காக ஒரு இது தான் போட்டேன் நான். அதுவே கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் என்னமோ பார்த்துருக்காங்கும்போது எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இது நார்மலாக நம்ம யூஸ்ஃபுல்லாக, ஏன்னா லெவல்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாலிடாக சொல்லுவேன், கரெக்டாக தான் ஒர்க் ஆகும். அதை பார்த்துட்டு இப்போ ஆஃப்டர் தான் மார்க்கெட் வந்து பார்த்துட்டு அதை பார்க்குறதுல பிரயோஜனமே இல்லை. ரெண்டாவது நான் வந்து என்னோடய லெவல் வந்து கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு, போயிடுச்சு, வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் மாதிரி நான் திருப்பி ஆஃப்டர் த மார்க்கெட் வந்து நான் வீடியோலாம் போட மாட்டேன். என்னோடய லெவல் போயிடுச்சு, ஏன்னா நான் வந்து ப்ரொமோட் பண்ணி இதை எனக்கு ஒன்றும் பெரிய அந்த மாதிரியான இன்டென்ஷன்லாம் இல்லைங்கிறதுனால நான் அது பெருசாக வந்து சேனலில் பெருசாக க்ரோ பண்ணிட்டு போகணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால தான் நான் ஈவன் வந்து கான்டாக்ட் நம்பரோ என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா எந்த லிங்க்குமே அதில் போடல. வாட்ஸ்அப் கேட்டாலும் வாட்ஸ்அப் வந்து அதில் போட்டிருக்கிறதுனால சார்ட்டில் அந்த நம்பர் இருக்கிறதுனால ஆரம்பத்தில் நாங்கள் WCT கேண்டில் வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை எனக்கு மேக் பண்ணி கொடுத்துருந்தேன் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அதில் போட்டதுனால அதை என்னால் எடுக்கவும் முடியல. அவர்கிட்ட கேட்டு அவர் எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதை வச்சு தான் ஒரு சில பேர்லாம் வந்து இல்லை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபோன் நம்பரை வச்சு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா, இல்லை ஒரு லாங் டைமுக்கு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் போடுங்க. எனக்கு டைம் இருக்கிறம்போது நான் அதை வந்து போடுறேன். பியூர்லி வந்து நிஃப்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். ரெண்டாவது ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன். ஒரு புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் போடுறேன் அப்படின்னாலே அன்றைக்கோட ரேஞ்சு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இந்த இதை வச்சு அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். அப்புறம் ஆல்மோஸ்ட் 7-8 பாயிண்ட் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று மெயினாக ஒன்று இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் பார்க்குறேன். ஏற்கனவே பழைய நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இப்போ ஒரு சில பேர் வந்து WCT இண்டிகேட்டர் ஒயிட் கேண்டல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணோம், ப்ரொமோட் பண்ணியிருந்தோம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நானே அதை பெருசாக வந்து அதில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் அதை பெருசாக ஃபோக்கஸ் பண்ணலை. அது பண்ணலை. இப்போ நிறைய பேர் கொஞ்சம் பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து நெக்ஸ்ட்டு வெர்ஷனாக வந்து ஒரு புது இண்டிகேட்டர் ஒன்று மேபி இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் இன்றைக்கோட நிஃப்டி லெவல் வந்து அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். அது மேபி அது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த இதில் போடுற வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃப்ரீ ட்ரையல் வந்து பேட்ரி முடியும் போதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ட்ரையல் வந்து வரும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃபர்தராக அதை பற்றி இது பண்ணுவோம். எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லையா லெவலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் மோஸ்ட்லி காலையில் பண்ணுறதெல்லாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுறதுனால பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட்டு இது வந்து புதுசாக வந்திருக்கு. யாருக்காவது இல்லை ரியலி அது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஃபைன் டியூன் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்த இண்டிகேட்டரு எனக்கு இப்போ நான் ஒரு கடைசி ஒரு 3 நாளில் நான் இதை செக் பண்ணிட்டேன். எல்லா மார்க்கெட்லேயும் ஒர்க் ஆகுது. அது ஒரு விஷயம் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அது இன்னும் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் வேறு யாருக்கும் கொடுக்கல, நான் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு ஐஎம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஒன்று சொல்லணும்ல.
அது மாதிரி உங்கள் ட்ரேடை வந்து சேஃபாக பண்ணுங்கள். உங்களுக்கு யார் நல்ல பெஸ்ட்டாக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை செபி ரிஜிஸ்டராக இருக்காங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. இது ஜஸ்ட் என்னுடைய டைம் பாஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வீடியோ போடுறது, லெவல்ஸ் போடுறது எல்லாமே என்னுடைய டைம் பாஸ்க்கு தான். மற்றபடி இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இதில் இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1000 வந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அது வரும்போது பார்ப்போம். அது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். என்னடா இதுதான் இவ்வளோ பில்டப்பான்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அது என்னென்னா அது ஒரு சிம்பிள் ஒரு கேண்டில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அது வந்து அது ஒரு இது சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க எனக்கு அந்த இதை ஷேர் பண்ணும்போது கூட அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி 500க்கு ஒன்று சொல்லுங்கள், 1000க்கு ஒன்று சொல்லுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைபர் கூடுவாங்கன்னு. அப்படி ஆசை காட்டி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு 1000 பேர் வரும்போது அது இதாக இருக்கும். நீங்கள் லெவல்ஸ் போடும்போது காலையில் ஒரு 9:30 அந்த டைமில் போட்டுருவேன். அதை வந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த டே வந்து அது போயிருக்கா, இல்லை எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, இல்லை எது வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரியலியாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது சரியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது போகல, ஏன்டா போகலன்னு தாராளமாக கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி, வணக்கம்.